we'll be discussing Biographia Literaria by Samuel Taylor Coleridge. Okay, Biographia Literaria by Samuel Taylor Coleridge. It is a criticism, it is a romantic literary criticism. I have listed out few things which are very important in this. Okay, like fancy imagination. What is the definition of fancy and imagination? What is the difference between primary imagination and secondary imagination? And poetic talent and poetic genius. And what is willing suspension of disbelief? So all these are important points in Biographia Literaria. Okay, so in Biographia Literaria we are mainly concerned about fancy and imagination, and what is the difference between primary imagination and secondary imagination, poetic talent and poetic genius, and willing suspension of disbelief. Of course, the term willing suspension of disbelief is coined by S.T. Coleridge. Okay, now Biographia Literaria, I have put a shortened form. Okay, BL na Biographia Literaria was published in 1817 in 2 volumes. Okay, was published in 1817 in 2 volumes. Excuse me. Okay, it was published in 2 volumes. It has 23 chapters. Okay, first 1 to 13 வந்து ஒரு வால்யூமாகவும், அப்புறம் 14th சாப்டர்லேருந்து 23rd சாப்டர் வரைக்கும் செகண்ட் வால்யூமாகவும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 13 சாப்டர்ஸ் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, முன்னாடியே எழுதிட்டார், 1815 எழுதிட்டார். அப்புறம் 14லேருந்து 23 வரைக்கும் அப்புறம் எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடிஷன்ஸ் டெலிஷன்ஸ்லாம் வேறு சேர்க்குறாங்க. சரியா? ஸோ இதோட ஃபுல் நேம் அல்லது அதர் நேம் வந்து என்ன அப்படின்னா, பயோகிராஃபியா லிட்ரரியாவோட அதர் நேம் வந்து பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். பயோகிராஃபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். இட் இஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி ஆஸ் வெல் அஸ் அ கிரிட்டிசிசம். அவரோட ஆட்டோபயோகிராஃபியும் அதை வச்சுக்கலாம், as well as it is a book on criticism also. சரியா? ஸோ இதில் அந்த கான்செப்ட் இட் செல்ஃப் வந்து அவரோட கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்கிறதுனால இட் பிகம்ஸ் அன் ஆட்டோபயோகிராஃபி, அவரை பற்றி சொல்லியிருக்கிறதுனால. சரியா? ஆட்டோபயோகிராஃபியா லிட்ரரியான்னு கூட இதை சொல்லலாம், ஆட்டோபயோகிராஃபியா லிட்ரரியான்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா, கால்ரிட்ஜ் வந்து he was influenced by William Wordsworth's theory of imagination. அப்புறம் he was also influenced by transcendental thinkers like Kant and Schelling. ஸோ இதெல்லாம் கொஸ்டின்ஸாக வரலாம். Who are the transcendental thinkers that Coleridge was influenced by? Coleridge was influenced by Kant and Schelling. ஸோ அது மாதிரி சில திங்கர்ஸோட ரைட்டிங்ஸ்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் இல்லையா, அது மாதிரி இது. அடுத்தது டேவிட் ஹாட்லி அண்ட் தி அசோசியேஷனிஸ்ட் சைக்காலஜி. ஸோ டேவிட் ஹாட்லி வந்து ஹீ இஸ் சம்படி இன்வால்வ்ட் வித் அசோசியேஷனிஸ்ட் சைக்காலஜி. லைக் ஒரு 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 பொருளை பார்த்தா அதோட நமக்கு நிறைய விஷயங்கள் அசோசியேட் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வந்து நம்ம ஒரு இடத்துல விழுந்திருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அந்த இடத்த பார்க்கும்போதெல்லாம் நமக்கு அந்த ஞாபகங்கள் வரும். இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது அதில் நமக்கு மனசுக்கு பிடிச்சமானவங்கள நம்ம பார்த்துருந்தோம்னா, எப்போல்லாம் அந்த இடத்துக்கு நம்ம போகிறோமோ அந்த மனசுக்கு பிடிச்ச அது கூட அசோசியேட்டான திங்ஸ் எல்லாம் வரும். தட் இஸ் கால்ட் அஸ் அசோசியேஷன் சைக்காலஜி. ஓகே, then we have a fancy and imagination. Coming to fancy and imagination, they are 2 different faculties. நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஃபேன்சியும் இமேஜினேஷனும் ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். சரி, நம்ம ரெகுலராக நம்ம லைஃப்பில் பேசும்போது பார்த்திங்கன்னா, ஐ ஹவ் டேக்கன் அ ஃபேன்சி ஃபார் இட் அப்படின்வோம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட், இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நமக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஏன் எதுக்குன்னா நமக்கு தெரியாது. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபேன்சி. சரியா? இமேஜினேஷன் வேறு.
ஸோ இவ்வளோ நாள் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா ஃபேன்சி இமேஜினேஷன் ஒரே ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு. பட் கால்ட்ரிட்ஜ் வந்து கிவ்ஸ் அ என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஐடியா. என்ன அப்படின்னா தீஸ் ஆர் ஆல் 2 டிஃப்ரெண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாரு. சரியா? ஃபேன்சி மியர்லி அசம்பிள்ஸ் அண்ட் ஜுக்ஸ்டாபோசஸ் இமேஜஸ் விதவுட் டிரான்ஸ்ஃபார்மிங் தெம். ஃபேன்சி வந்து என்ன பண்ணாது, வெறுமுன்னா அசம்பிள் தான் பண்ணும். சரியா? ஃபேன்சி வந்து ஒன்லி அசம்பிள் தான் பண்ணும். அப்புறம் ஜுக்ஸ்டாபோசஸ்னால் அப்படி ஆப்போசிட்டாக அந்த இமேஜஸை யோசிக்கும், கம்பேரிட்டிவாக யோசிக்கும். விதவுட் டிரான்ஸ்ஃபார்மிங் தெம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்காது. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா கம்ப்ளீட் சேஞ்ச். தெர் இஸ் நோ சேஞ்ச். நமக்கு ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்றது அவ்வளோதான். அதை வச்சு நம்ம எதுவும் பெருசாக வந்து மாற்றங்களை உருவாக்க போகிறதில்ல. பட் இமேஜினேஷன் ஹேஸ் த மாடிஃபையிங் பவர். நம்ம வந்து இந்த சினிமாலெலாம் பாட்டு பாடும்போது இமேஜின் பண்ணிக்குவாங்க. சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினேஷன். மரத்தை சுற்றி பாடுவாங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸை சுற்றி பாடுவாங்க, ஈஜிப்ட் டவர் கிட்ட போய் பாடுவாங்க. these are all imagination that has modifying power. ஒன்று மாடிஃபை பண்ணுறதுக்கு இமேஜினேஷனுக்கு என்ன இருக்குது, ஃபுல் சப்போர்ட் இருக்குது நமக்கு. சரியா? இட் இஸ் த எபிலிட்டி டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த இமேஜஸ். நம்ம பார்த்த இமேஜஸ் தான், ஆனால் இமேஜஸ் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்காது. ஸோ ஃபேன்சி வந்து இம்பார்ட்டண்ட். முதல்ல நமக்கு அதை பிடிக்கணும். பிடிச்ச பிறகு அதை நம்மளோட இமேஜினேஷனில் கொண்டு போகணும். சரிங்களா? இதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். முதல்ல நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கணும், அப்புறம் அந்த பிடிச்ச விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், இமேஜினேஷன் கொண்டு போய் அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். சரியா? இட் ஹேஸ் த எபிலிட்டி ஆஃப் டு ட்ரான்ஸ்ஃபார்ம் தி ஹோல் என்டிட்டி. சரியா? ஸோ இட் இஸ் கிரியேட்டிவ் இன் நேச்சர். ஃபேன்சி வந்து க்ரியேட்டிவிட்டியே கிடையாது. பட் இமேஜினேஷன் வந்து ஹைலி க்ரியேட்டிவ். இமேஜினேஷன் வந்து ஹைலி க்ரியேட்டிவ். ஃபேன்சி சீஸ் த அவுட் சைட் ஆர் எக்ஸ்டீரியர். லைக் இப்போ ஃபேன்சி வந்து எப்படின்னா நம்மளோட வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும். அவுட் சைடு அல்லது எக்ஸ்டீரியர். இவங்க அழகாக இருக்காங்க. பொதுவாகவே இந்த அழகாக இருக்க எல்லாரையும் நம்ம பிடிக்கும். அப்புறம் வெள்ளையாக இருக்கவங்கள பிடிக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டீரியர் அப்பியரன்ஸ். பட் சில பேர் வந்து கருப்பாக இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களோட உள்ளான குணங்கள் வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இமேஜினேஷன் என்ன பண்ணால் அவங்களோட உள்ளான இன்னர் இதை பண்ணால் இட் இஸ் க்ளோஸ் டு த ஹார்ட். எப்போ வந்து ஒருத்தரை பிடிக்குன்றதை விட அவங்கள மனசார நம்ம விரும்பும் போதோ இல்லை ஒரு பொருளை விரும்பும் பொழுதோ அதை கூட நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்குவோம், அசோசியேட் பண்ணிக்குவோம். நம்மளை அவங்களோட they will become very close to our heart. சரியா? ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினேஷன். இமேஜினேஷனில் தான் நம்ம நிறைய பேரை என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும். ஒரு பெரிய பில்டிங் கட்டணும், அது வந்து ஃபேன்சி. ஆனால் அந்த பில்டிங் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத மனக்கண் முன்னாடி கொண்டு வராங்க பாருங்கள். தட் இஸ் கால்ட் அஸ் இமேஜினேஷன். ஸோ ஒன்று பிடிக்குன்றதுக்கும் ஒன்று உருவாக்குறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் ஃபேன்சிக்கும் இமேஜினேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. போத் ஆர் என்ன சொல்ல, அப்ஸ்ட்ராக்ட் ஐடியாஸ் தான். எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் தான். பட் இது வந்து இட் ஹேஸ் த பவர் டு மாடிஃபை. இமேஜினேஷன் ஹேஸ் த பவர் டு மாடிஃபை. இமேஜினேஷனை இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணுறார். முதல்ல வந்து திங்கிங்கை வந்து ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் சொல்கிறாரு. அப்புறம் இமேஜினேஷனை இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணுறாரு, டிவைட் பண்ணுறாரு. என்னவா டிவைட் பண்ணுறாருன்னா ப்ரைமரி இமேஜினேஷன் அண்ட் செகண்டரி இமேஜினேஷன் சொல்கிறாரு. சரியா? ஸோ ப்ரைமரி இமேஜினேஷன் அப்படி என்னென்னா இட் இஸ் எசென்ஷியல் பவர் ஆஃப் ஹியூமன் பேசிக் பர்செப்ஷன். ஸோ ப்ரைமரி இமேஜினேஷன் பெரும்பாலும் எல்லாருக்கும் இருக்கும். சரியா? சில பேர் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பிடிக்குது, இல்லை ஒரு பொருளை பிடிக்குது, ஒன்று அடையணும் அப்படின்னு நினச்சா ஜஸ்ட் லைட்டாக இமேஜின் பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் செகண்டரி இமேஜினேஷன் இஸ் டீப்பர் ஸ்டில். சரியா? ஆனால் ப்ரைமரி இமேஜினேஷன் இல்லாமல் செகண்டரி இமேஜினேஷன் எக்ஸிஸ்ட் ஆகாது. போத் ஆஃப் தெம் ஹாவ் டு கோ எக்ஸிஸ்ட். சரியா? ஸோ இது வந்து கான்ஷியஸாக இன்னும் நம்மளோட இமேஜினேட்டிவ் பவரை வந்து நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ ரீக்ரியேட் பண்ணிகிட்டே இருப்போம். க்ரியேட் பண்ணுறது வேறு, ரீக்ரியேட்டிவ் இன்னும் அதை வந்து ஆழமாக மாற்றி அமைச்சா எப்படியெல்லாம் இதை மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் செகண்டரி இமேஜினேஷன். சரியா? ஃபேன்சி வேறு, இமேஜினேஷன் வேறு. அந்த இமேஜினேஷனே என்ன பண்ணுறாரு, இன்னும் ரெண்டாக பிரிக்கிறாரு. ஒன்று இஸ் ப்ரைமரி இமேஜினேஷன்,
இன்னொன்று செகண்டரி இமேஜினேஷன். செகண்டரி இமேஜினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இட் ரீக்ரியேட்ஸ். க்ரியேட் பண்ணதை கூட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுது. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இன் திஸ் சாப்டர்ஸ். ஓகே, அடுத்தது he goes on to explain, நான் சொன்னேன் ஃபேன்சி அண்ட் இமேஜினேஷன் சொன்னேன். அடுத்தது பொயட்டிக் டேலண்ட்டு, பொயட்டிக் ஜீனியஸை பற்றியும் என்ன பண்ணுறாரு, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறார். பொயட்டிக் டேலண்ட்னா என்னென்னா இஸ் a ஸ்கில் அண்ட் நாலேஜ். சரியா? இது வந்து தேவை எதுக்கு, ஒரு பொயட்ரி எழுதணுன்னா பொயட்டிக் டேலண்ட் எதுகை எது மொகனை எது ஐம் சாரி எப்படி வந்து அந்த ஸ்கில்லை வந்து டெவலப் பண்ணிக்கலாம், அது நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்கணும். இட் கேன் எய்தர் பி கல்டிவேட்டட் ஆர் அக்வயர்டு. சில பேர் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்குவாங்க, இப்படி எழுதுனா சரியாக இருக்கும்னு பொயட்ரிக்கே வந்து என்ன இருக்குது, ஒரு 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 என்ன சொல்கிற அக்வயர் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இட் கேன் பி கல்டிவேட்டட் ஆல்சோ. ஓகே, பட் பொயட்டிக் ஜீனியஸ் வந்து இன்பார்ன். சரியா? இப்போ டேலண்ட்டுக்கும் இன்பார்னுக்கும் வித்தியாசம் இருக்குது. டேலண்ட் கேன் பி இன்கல்கேட்டட், பட் ஜீனியஸ் உருவாகும். சரியா? இட் இஸ் சுப்பீரியர் டு பொயட்டிக் டேலண்ட். ஸோ பொயட்டிக் ஜீனியஸ் இஸ் சுப்பீரியர் டு பொயட்டிக் டேலண்ட். பொயட்டிக் ஜீனியஸ் வந்து இஸ் கேரக்டரைஸ்ட் பை 3 ஃபேக்டர்ஸ். யாரெல்லாம் பொயட்டிக் ஜீனியஸாக இருப்பாங்க அப்படின்னா, பவர் ஆஃப் இமேஜினேஷன். யாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இமேஜின் பண்ண முடியுமோ அவங்களாம் பொயட்டிக் ஜீனியஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தாட் வந்து நல்ல டீப், ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அதை நல்ல டீப் தாட்ஸ் கொடுக்கும், இன்டெப்த்தாக அண்ட் எமோஷன். அப்புறம் எமோஷ்னலாக ஒரு விஷயத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். சரியா? அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் எமோஷனலாக அது கூட இன்வால்வ் ஆகும்போது தான் நம்மளால் பொயட்டிக் ஜீனியஸாக வர முடியும். அடுத்தது இன்ஸ்டிங்க்ட் ஃபார் மியூசிக்கல் டிலைட். இப்போ பொயட்ரி வந்து மியூசிக்கோட அசோசியேட் ஆனது. ஸோ அதனால் நமக்கு ஒரு உள்ளான ஒரு இது இருக்கணும், இன்ஸ்டிங்க்ட் இருக்கணும். இன்ஸ்டிங்க்ட்னா என்ன, உள்ளுணர்வு. அந்த உள்ளுணர்வு நமக்கு இருக்கணும். மியூசிக்கல் சென்ஸுன்னு சொல்லுவாங்க இதை தான். சரி, அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் எல்லாருக்கும் இப்போ எனக்கெலாம் மியூசிக் வரவே வராது. ஆனால் ஒரு சின்ன குழந்தைங்களே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருப்பாருங்க. சில குழந்தைங்கள பாட்டு போட்டோன்னே அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தை என்ன பண்ணும், ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட ஹார்ட் ஆஃப் ஹார்ட்ஸில் அந்த மியூசிக்கல் சென்ஸு இருக்குது. நமக்கெல்லாம் இல்லை, பெரும்பாலும் இருக்காது. அது இன்பார்ன் ஜீனியஸுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பொயட்டிக் ஜீனியஸாக இருக்கவங்களுக்கு அந்த இன்ஸ்டிங்க்ட் ஃபார் மியூசிக்கல் டிலைட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்தது we go on to willing suspension of disbelief. வாட் இஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போது வில்லிங் சஸ்பென்ஷன் அப்படின்னா, வில்லிங்னா விருப்பப்பட்டு, சஸ்பென்ஷன் அப்படின்னா ஒரு இதை வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறது தான் சஸ்பெண்டு ஆஃப் டிஸ்பிலீஃப். அதாவது நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நல்லா தெரியும் இது லாஜிக்கலாக நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம நிறைய படங்களை எடுத்துக்கோங்க, நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், வேணும்னுமே அதை என்ன பண்ணிக்கிறோம், நம்ம இப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு வாய்ப்பை கொடுக்குறோம். சரியா? நம்மளோட பிலீஃபை டிஸ்பிலீஃபாக சஸ்பெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்போது ஒரு படத்தில் ஒரு ஹீரோ வந்து 20 பேர் 30 பேர் அட் அ டைம் அடிக்கிறாரு. இது பாசிபிளா? நிஜ வாழ்க்கையில் பாசிபிளா? சொல்லுங்கள் பார்ப்போம். நிஜ வாழ்க்கையில் இது பாசிபிளே கிடையாது. காரணம் என்ன, ஒரு ஆள் எவ்வளோ வீரனாக இருந்தாலும் ஒருத்தன் அடிக்கலாம், இன்னொரு 2 பேர் அடிக்கலாம், இல்லை 3 பேர், மேக்ஸிமம் 4 பேர், இப்படி ரவுண்டு கட்டிலாம் சுழட்டி அடிப்பாங்க பாருங்கள். இதெல்லாம் நாட் அட் ஆல் பாசிபிள். ஆனாலும் நம்ம எதுக்காக அதை நம்புகிறோம், அப்போனா தான் அந்த படத்தை நம்ம பார்க்க முடியும். நான் வந்து ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு மேஜிக் அந்த ஹோட்டலில் பண்ணிகிட்டு இருந்தார் ஒருத்தர். வந்து நான் வந்து அவர்கிட்ட வந்து ஒரு கிராஸ் கொஸ்டின் கேட்டேன், இது மாதிரி எப்படி. அப்போ அவர் சொன்னார், ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ஜாய் பண்ணணும் என் மேஜிக்குன்னு நினச்சிங்கன்னா கேள்வி கேட்க மாட்டீங்க, நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டா நீங்கள் கேள்வி கேட்பீங்க. ஐ எம் டூயிங் இட் ரைட், ஏதோ ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் இந்த மேஜிக்கை நான் செஞ்சுக்கேன், யூ ஜஸ்ட் என்ஜாய் த மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ திஸ் இஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். சரியா? நம்மளோட பிலீஃபை கொஞ்சம் நேரம் என்ன பண்ணி வச்சுருக்கோம், சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? எல்லாம் ரைட்டு அப்படின்னு நம்மளே அப்போனா தான் ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்,
என்ஜாய் பண்ண முடியும். சரி, அதனால தான் அந்த கால்ட்ரிட்ஜ் என்ன சொல்கிறாரு, இஃப் த ரைட்டர் குட் இன்ஃப்யூஸ் அ ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அ ரிசம்பிளன்ஸ் டு ட்ரூத் இன்டு அ டேல் ஆஃப் ஃபேண்டசி. ஒரு கற்பனை கதை தான், சரியா? ஆனால் ரைட்டர் வந்து என்ன பண்ணணும், ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ தட் நம்ம இந்த ஹீரோவால் 20 பேர் அடிக்க முடியுமா, 30 பேரை அடிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் நம்மளை என்ன பண்ணி வச்சுக்கணும், நம்ம மைண்ட் செட்டை அப்படியே மூடி வச்சுக்கணும். மரத்துக்கு பின்னாடி லவ்வர்ஸ் சுற்றி சுற்றி லவ் பண்ணுறாங்களே, யோசிச்சு பாருங்கள். நிஜ வாழ்க்கையில் அப்படி லவ்வர்ஸ் மரத்தை சுற்றி பாட்டு பாடிட்டு லவ் பண்ணிட்டு அலைய முடியுமா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நிஜத்தில் வாய்ப்பு கம்மி தான், சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து டிஸ்பிலீஃப் தான், இட் இஸ் நாட் ட்ரூ தான். பட் ரைட்டர் வந்து கதை எழுதுகிறவர், படம் எடுக்கிறவங்க நம்மளை அந்த அளவுக்கு கொண்டு போயிடுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப். அதை தான் கால்ட்ரிட்ஜ் விரும்புகிறாரு. நம்ம ஒரு ரைட்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரைட்டர் வந்து இந்த மாதிரி வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃபை உண்டாக்கணும் அப்படின்றார், சரியா? ரீசன் அவுட் பண்ணக்கூடாது அப்படின்றார். அடுத்தது, த ரீடர் வுட் சஸ்பெண்ட் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் வெதர் த பிளாட் இஸ் ரீசனபிள் ஆர் நாட். இந்த பிளாட் உண்மையாக நடக்கக்கூடியதா, இது நடக்க முடியாததா அப்படின்லாம் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பிளாட்டை ஒரு ரைட்டர் க்ரியேட் பண்ணணும். ஸோ நோபடி ஷுட் கொஸ்டின். இப்படி ஒரு படம் இருக்குது, இதெல்லாம் சாத்தியம் இல்லை தான், அப்போ எதை தான் நம்ம பார்க்க முடியாது. He calls this as poetic faith. இது அவர் என்னன்னு சொல்கிறாரு, poetic justiceன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ poetsக்கு உள்ள ஜஸ்டிஸ் அல்லது ஃபெய்த், சரியா? ஸோ ஆடியன்ஸை நமக்குள்ளார நம்ம என்ன பண்ணிக்கலாம், டைவர்ட் பண்ணிக்கலாம், நம்ம சைடு திருப்புறது. The reader surrenders to the author's vision in order to enjoy the poem. See, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மெஜிஷியன் சொன்னது இன்னும் என் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு. வந்தீங்கல்ல, மேஜிக்கை என்ஜாய் பண்ணிட்டு போங்க, சரியா? இப்போ நம்மளால் அவங்க கூட சரண்டர் ஆனால் தான் அந்த போயமை நம்மளால் என்ன பண்ண முடியும், என்ஜாய் பண்ண முடியும். இல்லைனா நம்ம கேள்வி கேட்க ஆரம்பித்தோம்னா, இது வாய்ப்பு இருக்கா, இது லாஜிக்கலாக பாசிபிளா, அப்படிலாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன பண்ணவே முடியாது நம்மளால். அப்புறம் அதை இயல்பாக பார்க்கவே முடியாது, என்ஜாய் பண்ண முடியாது. The reader suspends his or her disbelief in ghosts and supernatural. Especially ghost எல்லாம் பார்த்திங்கன்னா உலகத்தில் கோஸ்ட்டே இல்லை. அப்புறம் இந்த சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்லாம் நிறையா வருது இல்லையா? ஸோ இந்த அதெல்லாம் வந்து உண்மையாகவே லைஃப்பில் இல்லாது. பட் ஒரு லிட்ரரி ஒர்க்கை நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதெல்லாம் நம்பி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரீனரில் அந்த மெரீனர் வந்து ஒரு ஆல்பட்ராஸை என்ன பண்ணிடுறாரு, சுட்டு கொண்டுடுறாரு அந்த ஆல்பட்ராஸை. அதனால் அந்த ஆல்பட்ராஸை அவரோட கழுத்துலேயே அப்படியே பெரிய ஹெவியாக விழுந்துடும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் ப்ரே பண்ண ஆரம்பித்தோன்னா அந்த ஆல்பட்ராஸ், ஹெவி ஆல்பட்ராஸ் கீழே விழுந்துடும். அதில் தான் அந்த ஃபேமஸ் லைன்ஸ் இருக்குது, வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். அவர் வந்து அந்த மெரீனர் வந்து ஏன்ஷியன்ட் மெரீனர் வந்து ஃபுல்லாக கடலை சுற்றி தான் இருக்கார் போட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடைக்கல அவருக்கு என்னத்துக்கு, குடிக்கிறதுக்கு. ஸோ வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். ஸோ நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அதெல்லாம் உப்பு தண்ணி, கதைக்கு ஆகுமா, கதைக்கு ஆகாது. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன் எதுக்கு கோஸ்ட்லாம் வருது, கோஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி எத்தனை படம் பார்க்குறோம். நல்ல கோஸ்ட்டு உனக்கு நல்லது செய்யும் அப்படின்னா, அப்புறம் கெட்ட கோஸ்ட்டு பழி வாங்குது. இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் நாட் அட் ஆல் பாசிபிள். பட் வி ஆர் டெஸ்பரேட்லி பிலீவிங். நான் சினிமா வச்சு சொல்கிறேன், இது போயமுக்கும் பொருந்தும். ஏன்னா போயமும் நிறைய அப்படி கோஸ்ட்டு சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் கிறிஸ்டபிள், ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மெரீனர், 2 போயம். இது ரெண்டுமே யார் எழுதுனது, எஸ்டி கால்ட்ரிட்ஜ் எழுதுனது, சரியா? ரெண்டுமே வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃபை முன்னிலைப்படுத்தினது. ஸோ ஆடியன்ஸுக்கு புரியாது, அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த கதையை, போயமை. பட் நோபடி வில் கொஸ்டின் வெதர் இட் கேன் ஹேப்பன் ஆர் நாட் அப்படின்றத நோபடி வில் கொஸ்டின். அப்படி எழுதணுன்றார் பொயட்ரி, தட் இஸ் அ குட் பொயட்ரி அப்படின்றார், சரியா? இது ஜஸ்ட்டு சொல்லிட்டேன். இப்போ எக்ஸாக்டாக சாப்டர் 14 என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு வந்து 2 சாப்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ வி ஹாவ் 23 சாப்டர்ஸ், நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக 2 சாப்டர்ஸ் தான்.
chapter 14 and chapter 17. So we will deal with that in particular. Okay, so Coleridge வந்து chapter 14ல ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறாரு. He has a discussion with வேர்ட்ஸ்வர்த்தோட பேசுகிறார். உங்களுக்கே நல்லா தெரியும், கால்ரிட்ஜும் வேர்ட்ஸ்வர்த்தும் சேர்ந்து தான் லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுகிறாங்க. அதில் இவர் கொஞ்சம் போயம்ஸ் எழுதுகிறாரு, அவர் கொஞ்சம் போயம்ஸ் எழுதுகிறாரு. ஆனால் இந்த இதில் எதில் பிரச்சனை வருதுன்னா, ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுறதுல தான் பிரச்சனை வருது. சரியா? ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் எழுதும்போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை ஆரம்பிக்குது? ரெண்டு கார்டினல் பாயிண்ட்ஸு பொயட்ரியில் அவங்க வச்சுருக்காங்க. ஒன் இஸ் நேச்சர் அண்ட் அதர் இஸ் இமேஜினேஷன். ஸோ நம்ம எழுதும்போது ஒருத்தர் நேச்சர் பற்றி எழுதுவோம், இன்னொருத்தர் வந்து இமேஜினேஷன் பவர் யூஸ் பண்ணி எழுதுவோம். ஸோ நேச்சரை பற்றி எழுதுறது யாராக இருக்கும்? ஆஃப்கோர்ஸு வேர்ட்ஸ்வர்த்தாக இருக்கும். இமேஜினேஷனை பற்றி எழுதுறது யார்? கால்ரிட்ஜாக இருக்கும். சரியா? ஸோ சம்டைம்ஸ் நேச்சர் கம்பைன்ஸ் போத் வித் த ஹெல்ப் ஆஃப் லைட் அண்ட் ஷேட் ஃப்ரம் த சன் ஆர் மூன். So in lyrical ballads, the ideas was to create two sets of poems. So ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணுறாங்க? two sets of poems-ஐ க்ரியேட் பண்ணுறது. ஒன்று வந்து கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு நேச்சர், இன்னொன்று கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு சூப்பர் நேச்சுரல் அண்ட் இமேஜினேட்டிவ் பவர் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ திஸ் வாஸ் த ப்ரைமரி டிஸ்கஷன் தட் வென்ட் ஆன் பிட்வீன் வேர்ட்ஸ்வர்த் அண்ட் கால்ரிட்ஜ். ஓகே. So along with nature, second set of poems also planned to stress ordinary life in the villages. Coleridge was supposed to draft poems that celebrated the supernatural and imagination. So Coleridge வந்து அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு? சூப்பர் நேச்சுரல் இமேஜினேட்டிவ் பவராக இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணிட்டாரு? பியூட்டி ஆஃப் ஆர்டினரி திங்ஸை பற்றி எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். டீஃப்ளெமிலியரைசிங் த ஃபெமிலியர். ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு டேஃபடில்ஸை பார்த்துருப்போம், ஆனால் நம்ம இது வரைக்கும் வேர்ட்ஸ்வர்த் பார்த்த மாதிரி ஒரு டேஃபடில்ஸை நம்ம பார்த்ததில்லை. ஸோ அவரோட வியூ ஆஃப் நேச்சரே வந்து இட் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஓகே. While Coleridge went about writing poems like The Ancient Mariner, The Dark Lady and The Christabel, Wordsworth had more success and wrote much more poems based on ordinary life and nature. So Coleridge வந்து poems like Dark Lady, Christabel, Ancient Mariner where supernatural machinery was used. Wordsworth வந்து ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிற போயம்ஸு, டேஃபடில்ஸ் அந்த மாதிரி போயம்ஸு எழுதியிருக்காரு. சரியா? ஸோ அதனால் ஒரு இம்பேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகிடுது. லிரிக்கல் பேலட்ஸில் இம்பேலன்ஸ் ஸ்ட்ரைக் ஆகுது. சரியா? ஸோ இவங்க நிறையா எழுதுகிறாரா, அவர் கொஞ்சமாக எழுதுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் யூஷுவல் கன்வென்ஷன்ஸ் ஆஃப் பொயட்ரியை வந்து என்ன பண்ணல, அப்போது வந்த போயம்ஸை யார் ஃபாலோ பண்ணல? வேர்ட்ஸ்வர்த் ஃபாலோ பண்ணல. ஆர்டினரி ஹியூமன் பீயிங்ஸ் ரஸ்டிக் லாங்குவேஜில் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது நார்மல் ஹியூமன் பீயிங்ஸை படிக்காத ஒரு பாமரருக்கு கூட புரிகிற மாதிரி போயம்ஸை எழுதி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் இந்த ப்ரிஃபேஸ் டு த செகண்ட் எடிஷனை வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணுறாரு, என்ன அசர்ட் பண்ணுறாருன்னா, that poetry should not contain forms of speech which are not forms of the language of the real life அப்படின்னு சொல்லிடுறார். வேர்ட்ஸ்வர்த்துக்கும் வந்து ப்ரிஃபேஸ் செகண்ட் எடிஷன் டு த ப்ரிஃபேஸில் என்ன பண்ணிடுறாரு, நீங்கள் ஒரு போயம் எழுதுனா அந்த போயமில் கண்டிப்பாக காமன் மேன் யூஸ் பண்ணுற லாங்குவேஜை தான் யூஸ் பண்ணும். தட் இஸ் ஹி வாண்டட் டு யூஸ் ரஸ்டிக் லாங்குவேஜ். ஸோ ரஸ்டிக் பீப்புள் என்ன லாங்குவேஜில் யூஸ் பண்ணுவாங்களோ அதை தான் யூஸ் பண்ணும் அப்படின்றார். ஸோ இந்த ப்ரிஃபேஸ் செகண்ட் ப்ரிஃபேஸில் தான் கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிருச்சு. லிரிக்கல் பேலட்ஸை சுற்றி நிறைய கான்ட்ரவர்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இது கால்ரிட்ஜால் இன்னும் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் எல்லாம் லேக் போயட்ஸு. கால்ரிட்ஜு வேர்ட்ஸ்வர்த்லாம் என்னது லேக் போயட்ஸு. அதை கால்ரிட்ஜால் என்ன பண்ணிக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. வேர்ட்ஸ்வர்த் சொன்ன வாதங்களை என்ன பண்ண முடியல, கால்ரிட்ஜால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு கிளாரிஃபை தட் பாயிண்ட்ஸ், எந்த பாயிண்ட்ஸ் அவர் அக்ரி பண்ணுறாரு, எந்த பாயிண்ட்ஸு வேர்ட்ஸ்வர்த்தோட டிஸ்அக்ரி பண்ணுறாரு அப்படின்றத அவர் தெளிவு பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுகிறாங்க. இதில் இவர் கொஞ்சம் போயம்ஸ் எழுதுகிறாரு, அவர் கொஞ்சம் செட்ஸ் ஆஃப் போயம்ஸ் எழுதுகிறாரு. இதில் கால்ரிட்ஜ் எழுதின எல்லா போயம்ஸும் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப், அதாவது சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுது. கோஸ்ட்டு, அப்புறம் வந்து
ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ்லாம் கொண்டு வராரு. பட் ஆனால் வேர்ட்ஸ்வர்த் ஆர்டினரி டே டு லைஃபு டின்டன் அப்படி மாதிரி அதெல்லாம் வாசித்து பார்த்தா கிட்டத்தட்ட ப்ரோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இவர் வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாரு, இனிமேல் வந்து ரஸ்டிக் பீப்புள் யூஸ் பண்ண லாங்குவேஜ் தான் எழுதணும் அப்படின்னு சொன்னோன்னே கால்ரிட்ஜ் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறாரு. என்ன தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறாரு, இனிமேல் என்ன பண்ணக்கூடாது, ரஸ்டிக் லாங்குவேஜ் மட்டும்தான் அவர் சொல்லிட்டாரு. அதனால் நான் இப்போ எனக்கு எது எது பிடிக்கும், எது எது என்னால் முடியுன்றதை நான் என்ன பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேன். இதிலெல்லாம் நான் கால்ரிட்ஜோட வேர்ட்ஸ்வர்த்தோட டிஃபர் பண்ணுறேன். இதிலெல்லாம் நான் கால்ரிட்ஜோட என்ன பண்ணல, டிஃபர் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரியா? கால்ரிட்ஜோட பிலீஃப் என்ன அப்படின்னா, பொயட்ரி அண்ட் ப்ரோஸ் ரெண்டுமே ஆர் கம்போஸ்ட் ஆஃப் த சேம் எலிமெண்ட்ஸ். கால்ரிட்ஜ் என்ன ஃபீல் பண்ணுறாரு, ப்ரோஸுக்கும் பொயட்ரிக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இல்லை, ஆனால் அந்த காம்பினேஷன் டிஃபர் ஆகுது அப்படின்றாரு. ப்ரோஸில் வேர்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டு. பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் இஸ் பியூட்டின்னு சொல்கிறாரு கீட்ஸ். சரியா? பியூட்டி இஸ் ட்ரூத், இதில் என்ன இருக்குது, ஆனால் அந்த வேர்டிங்ஸ் யூஸ் பண்ண அந்த சென்ஸில், அந்த காம்பினேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் தட் மேக்ஸ் டிஃப்ரென்ஸ். பொயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. த லோயஸ்ட் டெஃபினிஷன் தட் கேன் பி கிவன் டு பொயட்ரி இஸ் தட் இட் ஹேஸ் ரைம் அண்ட் மீட்டர். ஸோ லோயஸ்ட் டெஃபினிஷன் பொயட்ரிக்கும் ப்ரோஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் பொயட்ரியில் ரைமும் இருக்கும் மீட்டரும் இருக்கும் அப்படின்றார். பட் அவர் என்ன சொல்கிறாரு, பொயட்ரியில் ப்ளெஷரும் ட்ரூத்தும் தான் இருக்கணும். ஸோ முக்கியமாக பொயட்ரியில் என்ன இருக்கணும், ப்ளெஷர் இருக்கணும். ஒரு பொயட்ரியை நம்ம படித்தோம்னா அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கணும், போயம் இஸ் ஃபார் ப்ளெஷர், இட் இஸ் நாட் ஃபார் ட்ரூத். ட்ரூத் மட்டும் வேணும் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு. சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ்லாம் ட்ரூத் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரியா? Moreover, in poetry, the reader or listener should get the same delight from each part as he gets from the whole. ஒரு பொயட்ரியை வாசிக்கும் பொழுது அந்த ரீடரோ அந்த லிசனர் அந்த பொயட்ரியை கேட்குறவங்களுக்கோ என்ன கிடைக்கணும், டிலைட் கிடைக்கணும், சந்தோஷம் கிடைக்கணும். ஒவ்வொரு பேராகிராஃப் ஒவ்வொரு வேர்ஸ் ஃபார்மும் அதுக்கு என்ன கிடைக்கணும் அவங்களுக்கு, இட் ஷுட் டிலைட் ஹிம் அப்படின்னு சொல்கிறார். Coleridge believes that the entire process of reading poetry should be pleasurable. இப்போவும் நம்ம அதான் சொல்கிறோம், poetry is for ப்ளஷர். அதனால தான் போயமை அட் அ ஸ்ட்ரெச் ரீட் பண்ண சொல்லுவாங்க. பீஸ் மீலாக வந்து என்ன பண்ணக்கூடாது, நடத்தக்கூடாது போயம்னு கூட சொல்லுவாங்க. இட் ஷுடன்ட் பி ஜஸ்ட் த எண்ட் ரிசல்ட். ஸோ பொயட்ரியை படித்து முடித்தோன்னே ப்ளஷர் கிடைக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வரியையும் நம்ம பொயட்ரியில் படிக்கும் போது இட் ஷுட் கிவ் அஸ் ப்ளஷர். த ஜேர்னி ஷுட் பி ஆஸ் ப்ளஷர் அஸ் த டெஸ்டினேஷன். அந்த ஜேர்னியே ஒவ்வொரு மகாத்மா காந்தி சொல்வார், த மீன்ஸ் மஸ்ட் பி ஆஸ் குட் ஆஸ் த எண்டு. நம்ம தொடங்குறதுலேருந்து முடிகிற வரைக்கும் இட் ஷுட் கிவ் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறார். ஈவன் பொயட்ரி ஆஃப் த ஹையஸ்ட் கைண்ட் கேன் எக்ஸிஸ்ட் விதவுட் மீட்டர். ஸோ எவ்வளோ பெரிய பெரிய போயம்ஸ் கூட மீட்டர் இல்லாமல் பிளாங்க் வேர்ஸில் கூட எழுதியிருக்காங்க. சரியா? அதெல்லாம் இட் ஹேஸ் கிவன் ப்ளஷர் டு அஸ் அப்படின்னு சொல்கிறார். To answer the question what is poetry, it is necessary to define what a poet is அப்படின்றார். பொயட்ரியை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா poet யாருன்றதை நம்ம சொல்லணும். Poetic genius is able to sustain and modify images, thoughts and emotions. Poetic geniusனால் என்ன அப்படின்னா, இவரால் மாடிஃபை பண்ண முடியணும் இமேஜஸ், அவர் பார்த்த இமேஜஸ்ஸை, அவரோட தாட்ஸை, அவரோட எமோஷன்ஸை he should be able to modify. The poet is able to bring the whole soul of man into activity. இது ஒரு தடவை கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. ஸோ the poet should be able to bring the whole soul of man into activity. அப்படியே இன்வால்வ் ஆயிடணும், ஆக்டிவாக என்ன பண்ணணும், இன்வால்வ் ஆயிடணும். Using imagination, the poet brings unity by fusing and blending elements of the poem. So different elements of the poem, அது மெட்டஃபராக இருக்கலாம், சிமிலியாக இருக்கலாம், whatever it is, all the elements should be fused together. So poetry should have a magical effect அப்படின்றார். Poetry should have a magical effect. Imagination is able to reconcile opposite or discordant qualities like sameness and difference, general and contrary, idea and image, etc., all which are essential in poetry. So poetry க்கு எது வேணும், sameness இருக்கணும்,
டிஃப்ரென்ஸும் இருக்கணும், ஜென்ரலும் இருக்கணும், கான்க்ரீட் ஐடியாஸும் இருக்கணும், ஐடியாஸும் இருக்கணும், இமேஜஸும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் இமேஜினேஷன் கொண்டு வரும் அப்படின்றாங்க. ஸோ ஆர்கானிக் யூனிட்டி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பொயட்ரி. சேம்னஸையும் ஆர்கானிக் யூனிட்டியோட சொல்லணும், டிஃப்ரென்ஸும் ஆர்கானிக் யூனிட்டியோட சொல்லணும் பொயட்ரியில் அப்படின்றாரு. So this can be achieved only through the power of imagination. Power of imagination. இது சாப்டர் 14 முடிஞ்சிருச்சு. சாப்டர் 15 வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 17 என்ன சொல்கிறாருன்னா கிரிட்டிக்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ்வர்த் லிட்ரரி தியரியை பற்றி திருப்பி சொல்கிறாரு. அதாவது வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறாரு, ரஸ்டிக் லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. ஸோ ஆனால் கால்ட்ரிட்ஜ் என்ன சொல்கிறாரு, பொயட்ரி இஸ் இன்னெவிட்டபிளி ஆர்டிஃபிஷியல். ஆர்டிஃபிஷியலாக தான் பொயம் எழுத முடியும், நேச்சுரலாக எழுத முடியாது. ஏன்னா நம்ம கான்ஷியஸாக நம்மளோட ஐடியாஸை இமேஜினேஷனை அதில் கொண்டு போகிறோம். காமன்னஸ் வந்து பொயட்டிக் ஜீனியஸ் கிடையாது. எல்லாருமே ப்ரோஸ் எழுதுவாங்க, மீட்ரு இல்லாமல் எழுதுவாங்க. பட் ஒரு பொயட்டிக் ஜீனியஸால் தான் அதை கரெக்டாக எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணால், எந்த இடத்துல பர்சானிஃபிகேஷனை யூஸ் பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும் அப்படின்னு சொல்கிறார். Despite his criticism of Wordsworth's theory, Coleridge applauds his friend as the greatest poet of the era. இவ்வளோ குறைகள் வேர்ட்ஸ்வர்த் கிட்ட இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார், என்னோடய ஃப்ரெண்டு தான் வந்து greatest poet of the era அப்படின்றார். The superlative quality of Wordsworth poetry is due to Wordsworth's ability to synthesize naturalistic imagery and spiritual profundity. ஸோ ஏன் வந்து வேர்ட்ஸ்வர்த்தை வந்து இப்படி ஹையாக ப்ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, இமேஜரியை ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஒன்று சேர்க்க முடிஞ்சது யார், வேர்ட்ஸ்வர்த் அப்படின்றார். அதனால தான் அவருக்கு இந்த ப்ரைஸை நான் கொடுக்குறேன் அப்படின்றார். கால்ட்ரிட்ஜ் இன்வெர்ட்ஸ் வேர்ட்ஸ்வர்த் ஏஸ்தட்டிக் தியரி ஆஃப் த நேச்சுரல் டு ஃபார்ம் ஹிஸ் ஓன். ஸோ இது வெரி ஏஸ்தட்டிக் மீன்ஸ் அந்த கலை உணர்வோடு எதையும் செய்கிறாரு. டின்டர் நபிலாம் பாருங்கள், அந்த ஒய் வேலியை அவ்வளோ அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்மவே போய் பார்த்த மாதிரி ஒய் வேலியை அந்த டின்டர் நபியை படித்தா நமக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும். சரியா? ஸோ இவரோட இந்த சூப்பர் நேச்சுரல் வந்து இமேஜினேஷனுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி அவரோட டிஸ்கிரிப்டிவ் நேச்சர், அந்த ஒய் வேலியோட டிஸ்கிரிப்ஷன் நேச்சரை நம்மளால் ஈஸியாக ரஸ்டிக் லாங்குவேஜ்லேயே என்ன பண்ண முடிஞ்சிச்சு, புரிஞ்சிக்க முடியுது அப்படின்றார். வேர்ட்ஸ்வர்த் என்ன பண்ணுறாரு, ப்ரோஸையும் பொயட்ரியும் கிட்டத்தட்ட ஒரே பிளேனில் கொண்டு வராரு. ஆனால் கால்ட்ரிட்ஜ் வந்து டிஸ்டிங்விஷ் பண்ணுறாரு ப்ரோஸையும் பொயட்ரியும். சரியா? மீட்ரிக்கல் காம்போசிஷன், இதுக்கு வந்து மீட்டர் ரைமும் வேணும் அப்படின்றார். ஹி கிவ்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் இன் வேர்ட்ஸ்வர்த் பட் ப்ரொக்ளைம்ஸ் தட் வேர்ட்ஸ்வர்த் இஸ் கேப்பபிள் ஆஃப் ரைட்டிங் த ஃபர்ஸ்ட் ஜென்யூன் ஃபிலசாபிக்கல் போயம். ஸோ ஃபெயிலியர் வேர்ட்ஸ்வர்த் கிட்டே இருந்தாலும் ஃபிலசாபிக்கல் போயம் அவர் தான் நல்லா எழுதுகிறாரு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரோட இந்த டூர் டு ஜெர்மனிக்கு அவர் போயிருக்கும்போது நிறைய லெட்டர்ஸ் எழுதுகிறாரு. அந்த சாப்டருக்கு பேர் சத்யரணே லெட்டர்ஸ். அப்போது அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன் எல்பி ஜெர்மனியில் வந்து சொல்கிறாரு. அதோட கடைசிக்கு முந்தின சாப்டரில் கால்ட்ரிட்ஜ் வந்து சம்மரைஸ் பண்ணுறாரு அவரோட தியரிஸ் எல்லாம். சரியா? கண்டமிங் his readers to God, commending அவங்க ரீடர்ஸ்லாம் காடுக்கு ஈக்குவலாக கொண்டு வராரு. சரியா? கால்ட்ரிட்ஜ் அனௌன்சஸ் வித் திஸ் மை பர்சனல் as well as my literary life might conclude. நான் இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு என்னோடய பர்சனல் லைஃப்பும் போயிடும். உங்களுக்கே தெரியும் கால்ட்ரிட்ஜ் வாஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஓபிஎம். அதே மாதிரி என்னோடய லிட்ரரி லைஃப்பையும் போயிடும் அப்படின்றார். குப்லகான்லாம் அதனால தான் ஃப்ராக்மெண்ட்ஸாக தான் நமக்கு கிடைக்கிது, ஃபுல் போயமும் நமக்கு இன்னும் கிடைக்கவே இல்லை. சரியா? ஸோ அதனால் அவர் வந்து ஒரு இதனால தான் இது ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸையும் இதில் கொண்டு வராரு. சரியா? ஸோ இதுதான் 17th சாப்டர். இது வந்து கொஞ்சம் நமக்கு பிட் டஃப் தான். பட் கொஸ்டின்ஸை இது வரைக்கும் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. பயோகிராஃபியா லிட்ரரியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் எந்த இயர் பப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1817. பட் இட் வாஸ் ஸ்டார்டட் டு பி ரிட்டன் இன் 1815. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 வால்யூம்ஸாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் to 13 சாப்டர்ஸ் ஒரு வால்யூம்லேயும் 14 to 23 சாப்டர்ஸ்லேயும் ஒரு வால்யூம்லேயும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க.
சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கார்டிங் டு கால்ட்ரிட்ஜ் த இமீடியட் ஆப்ஜெக்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் போயம் இஸ் ட்ரூத் அண்ட் ப்ளெஷர். ஸோ ஒரு இமீடியட் ஆப்ஜெக்ட் ஆஃப் சயின்ஸ் இந்த போயம் வந்து ட்ரூத் அண்ட் ப்ளெஷர். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் பயோகிராஃபியா லிட்ரரியா மீன்ஸ் கால்ட்ரிட்ஜ். சரியா? கால்ட்ரிட்ஜ் கால்ஸ் த செகண்டரி இமேஜினேஷன் ஆஸ் ஃபேன்சி. சரியா? Who first used the term fancy and imagination? Coleridge தான் யூஸ் பண்ணுறாரு. The phrase willing suspension of disbelief, S வந்து stands for suspension and disbelief, DIS na disbelief is associated with Biographia literariya. The phrase was coined by Coleridge. சரியா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக ஒரு கொஸ்டின்ஸு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இதே தான் வந்திருக்கு. ஆத்தர் பற்றி கேட்டிருக்காங்க அல்லது யார் காயின் பண்ணா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஒன்லி தீஸ் கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் கம்மிங் இந்த நியர்லி ஒரு 7 டைம்ஸோ 9 டைம்ஸோ கேட்டிருக்காங்க இது வரைக்கும் டிஆர்பியில். ஐ ஹவ் லிஸ்டட் அவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஓகே, நவ் தேங்க்யூ டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.